வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் அஜித்குமார், சமீபத்தில் ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டி ஆகியோர் 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டிலிருந்து பத்மபூஷன் விருது பெற்ற 3 பேரில் ஒருவர் என்று மத்திய அரசு சனிக்கிழமை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு அனைத்து மாநிலங்களிலும் 2வது மிக உயர்ந்த பத்ம விருதுகளை தமிழ்நாட்டில் 13 பேர் பெற்றுள்ளனர். விருது பெற்றவர்களில் பிரபல நடிகை நடன கலைஞர் ஷோபனாவும் பத்மபூஷன் விருது பெற்றவர்களின் பட்டியலில் இணைகிறார். அஜித்குமார் 1993ஆம் ஆண்டு அமராவதி திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதன் பின்னர் சுமார் 60 தமிழ் படங்களில் நடித்துள்ளார். அவரது வெற்றிகரமான திரைப்பட வாழ்க்கையை தவிர அவர் மோட்டார் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளார். மிக சமீபத்தில் அவரது அணியான அஜித்குமார் ரேசிங் துபாயில் 911 GT3 R பிரிவில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தது. இந்தியாவின் 2வது அதிக விக்கெட் வீழ்த்திய வீரராக ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் நாட்டிற்காக 287 போட்டிகளில் விளையாடியுள்ளார். இதற்கிடையில் நல்லி குப்புசாமி செட்டி ஒரு முக்கிய ஜவுளி தொழிலதிபர், கொடையாளர் மற்றும் தமிழ்நாட்டில் கலை மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய ஆதரவாளர் ஆவார். தமிழ்நாட்டிலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற 11 பேரில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த குறிப்பிடத்தக்க நபர்கள் அடங்குவர். ஹட்சன் அக்ரோ புராடக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவரான பால் தொழில் முனைவோர் RG சந்திரமோகன் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பால் தொழிலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளைச் செய்துள்ளார். பிரபல சமையல்காரர் கே தாமோதரன், பத்திரிகையாளர் ஆசிரியர் லட்சுமிபதி ராமசுப்பையர் மற்றும் பறை கலைஞர் வேலு ஆசன் ஆகியோர் பத்மஸ்ரீ பெறுநர்களில் அடங்குவர். அவர்கள் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். பத்மஸ்ரீ விருது பெற்ற மற்ற நபர்களில் மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை, கோட்பாட்டு இயற்பியல் பேராசிரியர் MT ஸ்ரீனிவார் மற்றும் தெருக்கூத்து கலைஞர் புருசை கனப்ப சம்பந்தன் ஆகியோர் அடங்குவர். அவர்களின் குடும்பம் பாரம்பரிய தமிழ் கலை வடிவத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. சிற்பி ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி மற்றும் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் எழுத்துக்களை தொகுப்பதில் பணியாற்றியதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அறிஞராராய்ச்சியாளர் சீனி விஸ்வநாதன் ஆகியோரும் தங்கள் பங்களிப்புகளுக்காக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த ஆண்டு பத்ம விருதுகள் தமிழ்நாட்டின் வளமான கலாச்சாரம், கலை மற்றும் தொழில்முறை பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன. நடிகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் முதல் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோர் வரை கௌரவிக்கப்படுபவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான மாநிலத்தின் விதிவிலக்கான திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.